வேன் ஓட்டுநர் ஒருவரின் மர்ம மரணமும் இதன் பின்னணி காரணமாக ஓட்டுநரின் உறவினர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை நள்ளிரவில் பதறச் செய்திருக்கிறது. நடந்தது என்ன பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன். முதல்ல எதிரான ஒருவேளை அடிச்சு போயிருந்தா கண்டிப்பா நடவடிக்கை. ஒருவேளை என்ன காரணம் தெரியல, அடிச்சனால எதிரான கண்டுபிடிப்போம். கொஞ்சம் பொறுங்க. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள ஐம்பூத தலங்களை தரிசிக்க பெண் பக்தர்களுடன் கிளம்பிய வேன் சங்கரன் கோவில் அடுத்த வடக்குபுதுரையைச் சேர்ந்த முருகன் என்பவர் வேனை இயக்கியிருக்கிறார். வேனில் ஏறுவதற்கு முன் முருகன் மது அருந்தி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்கரன் கோவில் பேருந்து நிலையம் அருகே இரவில் வந்து கொண்டிருந்த வேன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சீறி பாய்ந்ததும் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகள் மீதும் எதிரே வந்த வாகனங்கள் மீதும் உரசி சென்றதும் நள்ளிரவில் அப்பகுதியே பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதில் ஆட்டோ ஒன்றின் மீது வேன் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் வேனுக்குள் இருந்த பெண் பக்தர்கள் பதறிப்போய் கீழிறங்கியுள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேன் ஓட்டுநர் முருகனை பிடித்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதில் செல்லும் வழியிலேயே முருகன் திடீரென உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தது வேனில் வந்தவர்களையும் முருகனின் உறவினர்களையும் அதிர்ச்சியில் உறைந்து போக செய்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்தில் கூடிய உறவினர்கள் வேன் ஓட்டுநர் முருகனை போலீசார் காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் சென்றதாகவும் அங்கு வைத்து தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாகவும் கூறி காவல் நிலையத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் சாயந்தரம் போட நான் அச்சம்பேட்டில் இருந்து ஆள் எடுத்துட்டு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எங்கே வண்டி இருப்பராய் கிடாக்கு, இன்னொரு வண்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு போச்சு. போய் நுப்பிடாதேம்மா கோயிலுக்கிட்ட கொஞ்சம் கலவரம் ஆகி போச்சு. அதில் 4 போலீஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி என் புரிதுன்னு அது இருக்குது ஆளுகளை வெளியில் ஏற்றி வேறு வண்டியில் அனுப்பிட்டாங்களாம். அனுப்பிட்டு இந்த வண்டியில் என் புரித வண்டியில் இருந்த மனுஷனை இழுத்து ஏற்றி உள்ள தூக்கி போட்டு அங்கடையே கொண்டு போயிட்டாங்களே. 4 போலீஸ் அடிச்சு கொண்டுட்டாங்களே ஐயா, 4 போலீஸ். விவகாரம் பூதாகரமானதை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மேலதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போலீசார் தாக்கியதில் முருகன் உயிரிழந்ததாக அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்து விளக்கம் அளித்தனர். அந்த பையன் என்ன காரணத்துக்காக இறந்தான்னா அது போஸ்ட்மார்ட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த பையன் நடக்க வரக்கூட இல்லை, அது சிசிடிவில பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்போ அவன் அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுல என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு விசாரிப்போம். அவன் கூட்டிட்டு வந்த ஆட்டோ டிரைவரையும் விசாரிப்போம். என்ன நடந்தது, எதனால அந்த பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை வேற யாராவது அங்க ஆக்சிடென்ட் பண்ணனால அந்த வண்டிக்காரங்க இது வந்து அடிச்சுட்டானா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் 2வது வேலை. இப்போ நீங்க பாடியவே கொண்டு போய் நீங்க ஜிஹெச்ல அட்மிட் பண்ணாதான் முதல்ல எஃப்ஐஆர் போடணும். வேன் ஓட்டுநரின் இந்த மர்ம மரணமும் இதில் போலீசாரை குற்றம் சுமத்தி ஓட்டுநரின் உறவினர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் நடத்திய முற்றுகை போராட்டமும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விபத்து நடந்தபோது ஓட்டுநர் முருகனை போலீசார் வேனுக்குள் வைத்து தாக்கி அழைத்து செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை மேலும் கூட்டியது. உயிரிழந்த வேன் ஓட்டுநர் முருகனின் உடலை உடற்கூறாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்ற நிலையில் இந்த விவகாரத்தில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் உரிய நீதி கிடைக்கின்ற வரையிலும் உடலை வாங்க மாட்டோம் என முருகனின் உறவினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருவது சங்கரன் கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.